ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 4ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போது மானசீகமாக திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை அடைந்து விட்டோம். இந்த பாசுரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. பொதுவாக ஒவ்வொரு பாசுரத்திலும் முதல் 2 அடிகள் அடியார்களின் பெருமை, அடுத்த 2 அடிகள் பெருமாளை சேவிக்காதவர்களை நிந்திக்கும் விதமாக அமைத்திருப்பார். ஆனா இந்த பாசுரம் மட்டும் திருக்கோட்டியூரில் வாழும் கொஞ்சம் விசேஷமான அடியார்களை பாடுவதால் 4 அடிகளாலும் அந்த அடியார்களையே மங்களாசாசனம் பண்ணும்படியாக அமைத்திருக்கிறார். அதுதான் இந்த சிறப்பான பாசுரம். 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 6வது பாசுரம் முழுக்கவே பாகவதாள் பிரபாவம். வாருங்கள் அனுபவிப்போம். பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றும் இலாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. இப்ப பாட்டின் பொருள் என்னன்னு பார்த்துருவோம். திருக்கோட்டியூர்ல பல பாகவதர்கள் இறையடியார்கள் வாழ்கிறார்களாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ரொம்ப தூய்மையானவர்கள்லாம். எதுலெல்லாம் தூய்மையானவர்கள்னா பூதம் 5 பஞ்சபூதங்கள் என்ன, நிலம் நீர் காற்று நெருப்பு வானம், இந்த பஞ்சபூதங்கள்ல தூய்மையானவர்கள். பஞ்சபூதத்துல தூய்மையானவர் புரியலையே. பஞ்சபூதம்னா நம்முடைய உடல்னு அர்த்தம். இந்த உடல்ல 5 பூதங்களும் இருக்கு. தோல் இருக்கு இல்லையா, இதுல பிருத்திவி நிலம் இருக்கு. நீர், நம்ம உடம்புல எத்தனை ஃப்ளூயிட்ஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு பாக்குறோம் இல்லையா, ரத்தம் உட்பட அதுல எல்லாம் நீர் இருக்கு. காற்று சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது காற்று. நெருப்பு வயத்துல, அந்த வயத்தறிச்சல் இல்ல, நமக்கு ஜாட்டர் அக்னி வைஸ்வானர் அக்னின்னு டைஜஸ்டிவ் ஜூஸாக வயத்துல எரியறது இல்லையா, அது அக்னி. ஆகாசம்னா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். உடம்புல நிறைய கேவிட்டி ஸ்பேசஸ் பர்சா இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உடம்புல உள்ள ஆகாசம். தோலிலே நிலம், பாடி ஃப்ளூயிட்ஸ்ல நீர், சுவாசிக்கக்கூடிய காற்று, அத்தோடு வயிற்றிலே நெருப்பு, ஸ்பேசஸ்ல எல்லாம் ஆகாசம். பஞ்சபூதம்னா உடல்னு அர்த்தம். அதனால பஞ்சபூதத்துல தோஷம் இல்லாதவான்னா உடலிலே எந்த தோஷமும் இல்லாதவர்களாம். உடம்புல தோஷம்னா ஒருவேளை வியாதி ஊன் அப்படி ஏதாவது சொல்றாரோன்னா அதை பத்தி சொல்லலையாம். இந்த உடம்ப எனக்குன்னு நினைச்சுட்டா தோஷமா, இந்த உடம்பு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணன்னு நினைச்சிட்டோம்னா தோஷம் இல்லாத உடம்பா. இவ சரீரத்தை கொண்டு எப்போதும் பாகவதாளுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதனால பூதம் 5 பஞ்சபூதங்களின் மயமாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல ஒரு தோஷம் இல்லாமல் அதை அடியார்களுக்கு அர்ப்பணிச்சு பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு தாத்பரியம். அடுத்தது வேள்வி 5 பஞ்சமகா யஜ்யம், அதுலயும் தோஷம் கிடையாதான். அது என்ன பஞ்சமகா யஜ்யம்னா பிரம்ம யஜ்யம், வேதத்திலேருந்து ஒரு பகுதி தினந்தோறும் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்யம், நம்முடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடு அதையெல்லாம் சரியா செய்யணும். தேவ யஜ்யம், ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அதுக்கப்புறம் மனுஷ யஜ்யம், வரக்கூடிய விருந்தினருக்கு உணவளிக்க வேண்டும். பூத யஜ்யம், மற்ற உயிர்களுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு உணவு. ஒரு அரிசி மாவுல கோலம் போட்டோம்னா எறும்பு ஈ அதெல்லாம் அதை சாப்பிட்டு போகும்னு சொல்றோம் இல்லையா, அது பூத யஜ்யம். இப்படி எல்லா உயிர்களுக்கு உதவுவது வரை மனிதர்களுக்கு செய்வதிலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம், வேதம் ஓதுதல், பித்திருகாரியம். இது பாருங்க, அப்படியே இந்த பஞ்சமகா யஜ்யத்துல தமிழ்ல திருவள்ளுவர் சொல்றார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலைன்னு. அதனால தேவ யஜ்யம் பெருமாள் திருவாராதனம், பித்ரு யஜ்யம் பித்தர்களுக்கு பண்ற சமாராதனம், அப்புறம் பிரம்ம யஜ்யம் வேதம் ஓதுதல், பூத யஜ்யம் மற்ற உயிருக்கு உணவளித்தல், மனுஷ யஜ்யம் அதிதி விருந்தினருக்கு உபச்சாரம் செய்தல். இது 5ஐயும் குற்றம் இல்லாம பண்ணுவா. என்ன குற்றத்தோட பண்றதுனா என்ன, குற்றம் இல்லாம பண்றதுனா என்னன்னா, இத பண்ணினா எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து செஞ்சுட்டா குற்றத்தோடு செய்யறான்னு அர்த்தமா. அப்படி இல்லாம இத பெருமாளுடைய திருப்திக்காக செய்யறேன், பெருமாள் சாஸ்திரத்துல இதெல்லாம் நாம் பண்ண வேண்டும்னு கட்டளையிட்டு இருக்கிறார், அவர் கட்டளைப்படி நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தில் அதை செஞ்சா தூய்மையா செய்யறான்னு அர்த்தம். அப்படி இல்லாம இதை செஞ்சா அது கிடைக்குமா, அது செஞ்சா இது கிடைக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்போட பண்ணா வாழ்க்கையில எதிர்பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. பெருமாள் தானே கொடுப்பார். இந்த வியாபாரம் பண்ற மாதிரி, நான் இதை பண்ண இதுக்காக ஒண்ணு கொடு,
அப்படி எதிர்பார்த்து செய்யக்கூடாது. கைங்கரியம் நாம பண்ணிட்டே இருப்போம், எம்பெருமான் நம்மள நிச்சயம் பார்த்துப்பான். அந்த எண்ணத்துல 5 வேள்விகளை பண்றாளாம். அதனால 5 வேள்வியில வாழ்க்கை தோஷம் இல்லை. அடுத்து பாருங்க, புலன்கள் 5, ஐம்புலன் இருக்கே, அதான் நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவி, அந்த 5லயும் தோஷமே கிடையாது. ஐம்புலன்ல தோஷம் இல்லைன்னா அதுல டிஃபெக்டிவா இல்லைன்னு அர்த்தமானா அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதான். கண்ணுக்கு எது தோஷம்னா, பெருமாளை சேவிக்காம கண்ட விஷயத்த சேவிச்சா அது கண்ணுக்கு தோஷம். பகவானுடைய புகழை கேட்காம கண்ட விஷயத்த கேட்டா அது காதுக்கு தோஷம். அவன் திருவடிய துளசிய மோந்து பார்க்காம அதை தவிர மத்ததெல்லாம் மோந்து பார்த்துட்டு இருந்தா அது மூக்குக்கு தோஷம். அவர் பிரசாதத்தை சாப்பிடாம எதையோ தப்பான உணவுகளை சாப்பிட்டா அது நாக்குக்கு தோஷம். அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் இந்த உடலை வேற எதுக்கோ பயன்படுத்தினால் அது ஸ்கின், தோல், இந்த உடலுக்கே தோஷம். இதெல்லாம் இல்லாம கண்ணு பெருமாளை சேவிக்கும், காது அவன் புகழ கேட்கும், மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கும், நாக்கு அவன் நாமங்களை பாடும், சரீரம் எப்போதும் அவனுக்கே உழைக்கும். இது ஐம்புலன்களுக்கு தோஷம் இல்லாமல் இருத்தல். இப்படி பகவத் கைங்கரியத்துல ஐம்புலன்களையும் ஈடுபடுத்தியிருக்கா. அதுக்கப்புறம் பொறிகளால், பொறினா கர்மேந்திரியம்னு 5 சொல்லுவோம். நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம், இதை வச்சுட்டு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணுமா. பாகவத கைங்கரியம் பண்ணலைன்னா இந்த ஐம்பொறிகளுக்கும் தோஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நாக்கால எப்போதும் அடியார்கள்ட்ட நல்ல வார்த்தை பேசணும், அவ புகழ பாடணும். கை, கால் அடியார்களுக்குன்னு கைங்கரியம் பண்ணணும். அதாவது என்ன தாத்பரியம்னா, உடனே 5 கர்மேந்திரியமோ அதுல இன்வால்வ் ஆகுமான்னு யோசிக்க வேண்டாம். உடம்பால எவ்வளவு முடியுமோ பாகவத கைங்கரியம் பண்ணணுங்கிறத அதை ஃபிகரேட்டிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த 4 விஷயம் சாதிச்சிருக்காரு பாருங்க. பஞ்சபூதத்துல தோஷம் இல்லைன்னா உடம்புல தோஷம் இல்லை. உடம்ப எனக்குன்னு நினைக்காம இது பெருமாளுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கான்னு அர்த்தம். பஞ்ச யஜ்யங்கள்ல தோஷம் இல்லைன்னா பலன் கருதாம பெருமாளுக்குன்னு அர்ப்பணிச்சு பண்றான்னு அர்த்தம். அது போல ஐம்புலன்கள்ல தோஷம் இல்லைன்னா அதை பெருமாள்கிட்ட ஈடுபடுத்தியிருக்கான்னு அர்த்தம். ஐம்பொறிகள்ல தோஷம் இல்லைன்னா அதை கொண்டு அடியார்களுக்கு ஓடி ஆடி கைங்கரியம் பண்றான்னு அர்த்தம். அதனால இது எதுலையுமே ஏதம் ஒன்றும் இல்லாத, ஏதம்னா குற்றம், ஏதம் ஒன்றும் இல்லாதன்னா உடலாகட்டும், பஞ்சமகா யஜ்யமாகட்டும், ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஆகட்டும், ஏதம் ஒன்றும் இல்லாத, ஒண்ணுல ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குற்றம் இல்லாத வன் கையினார்கள். வண்ணுனா வள்ளல் தன்மை, தாராள மனசு. வன் கையினார்கள்னா தாராளமான கை கொண்டவாளாம். இந்த தாராள கைனா என்னன்னா, பாகவதாளுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ கையால அப்படியே தானம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாளாம். இறையடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வன் கையினார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் காட்டியிருக்காரு இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள். என்னன்னா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வன்மை, வன் கை கொண்டவர் யாருன்னா எங்க திருமங்கை ஆழ்வார் தான். அவர் என்ன பண்ணார்னா, பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணணுங்கிறதுக்காக கொள்ளையடிச்சு 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 ததியாராதனம் பண்ணார். அது கூட பரவாயில்ல, அவர் பெருமாள் சொத்தையே பிடுங்கி பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்ணிட்டார். ஆமா, பெருமாள்கிட்டயே வழிப்பறி பண்ணி உன் சொத்தை கொடு, அடியார்களுக்கு பண்றேன்னு அருள்யோ, அதுக்காக உடனே திருடி பண்றான்னு அர்த்தம் இல்ல. அந்த அளவுக்கு பெருமாளுக்கே குறை வச்சாலும் பாகவதாளுக்கு குறை வைக்க கூடாதுன்னு சொல்லி பெருமாள்கிட்டே சொத்தை வாங்கி அடியாருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வன் கையினார்கள், தாராளமான கைப்படைத்த அடியார்கள். அவ வாழக்கூடிய க்ஷேத்திரம் தான் திருக்கோட்டியூர். இப்ப பாட்டின் முதல் பாதி என்ன சேவிச்சுக்கோங்க. உடலாகட்டும், பஞ்சமகா யஜ்யமாகட்டும், ஐம்புலன் ஐம்பொறி ஆகட்டும், இதுல குற்றமே இல்லாத தாராளமான கை கொண்ட அடியார்கள் திருக்கோட்டியூரிலே வாழ்ந்து வருகிறார்கள். இப்போ அப்படியே பாட்டின் 2வது பாதி பெருமாளை சேவிக்காத நாஸ்திகர்களை நிந்திக்கல, மாறாக இந்த அடியார்கள் புகழையே பாடிட்டார். என்னன்னா, நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள். இவா எப்போதும் பெருமாளை துதி பண்றாளாம். எந்த பெருமாள்னா, நாதன் நரசிங்கன். நாதன்னா யாரு, நரசிங்கன்னா யாருன்னா, இது ரொம்ப அழகான வியாக்கியானம். நாதன்னா திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்க நாராயணன். சொக்க நாராயணன்னா யாரு, சௌமிய நாராயணன் இல்ல. தமிழ்ல வியாக்கியானங்கள்ல அவரை சொக்க நாராயணன் என்று சொல்வார்கள். சௌமியன்னா அழகு, தமிழ்ல சொக்கனாலும் அழகுன்னு அர்த்தம். சொக்க வைக்கும் அழகு இல்லையா, அதனால சொக்க நாராயணன்னா சௌமிய நாராயணன், அவருக்கு நாதன்னு பேரான். நரசிங்கன்னா அதே திருக்கோட்டியூர்ல தெற்காழ்வான்னு ஒரு நரசிம்மர் எழுந்தருளி இருக்கார், அவர் தான் நரசிங்கனா. அதனால நாதன் என்பது சௌமிய நாராயண பெருமாள், சொக்க நாராயணன். நரசிங்கன் என்பது தெற்காழ்வான், அதே திருக்கோட்டியூர்ல எழுந்தருளி இருக்கார். இந்த 2 பெருமாளையும் நவின்று மனதால் சிந்தித்து ஏத்துவார்கள், வாயால் துதி பாடுவார்கள். ஏத்துதல்னா வாயால பாடுவது, நவிலுதல்னா இங்க மனசால நினைப்பது. நவின்று ஏத்துவார்கள், அந்த 2 பெருமாளையும் மனசால நினைச்சு வாயால துதி பண்றாளே அப்படிப்பட்ட பாகவதர்கள் அடியார்கள் உழக்கிய பாததூளி படுதலால். உழக்குதல்னா மிதித்தல்னு அர்த்தம். உழக்கிய பாததூளின்னா அவ மண்ணை மிதிக்கிறாளாம். அந்த அடியார்கள் மிதித்த மண், அங்க அந்த பாததூளி இருக்கும் இல்லையா, அவ திருவடிப்பட்ட மண் துகள் இருக்கும் இல்லையா, அந்த பாததூளி படுதலால். அந்த மண் எங்க படும், பூமியில தான் படும். அவ நடந்து போறா, அவ காலில் ஏதாவது அழுக்கு தூளி ஒட்டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உழக்கிய அவ மிதிச்ச
பாத தூளி, திருவடியில ஒட்டின்னு இருக்க மண் படுதலால் பூமி மேல படுறது. அந்த மண் துகள் பூமாதேவி மேல படுறதுனால என்னன்னா, இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அந்த பாததூளி படுவதற்கு இந்த உலகம் பூமாதேவி பாக்கியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இங்க அடுத்த ஒரு வியாக்கியானம் பண்ணார் மணவாள மாமுனிகள். பெருமாளுடைய திருவடி துகளை விட அடியார்களோட திருவடி துகளுக்கு ஏற்றம் அதிகம்னார். எப்படின்னு கேட்டோம். அகல்யா அகல்யான்னு ஊத்தி இருந்தா அவளை கௌதமர் கல்லா போட்டு சபிச்சுட்டார். ஆத்மாவுக்கு ஒன்னும் ஆகல, உடம்பு தான் கல்லா போச்சு. ராமனுடைய பாததூளி பட்டது, உடலுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கி கல்லா இருந்தவ பெண்ணா மாறிட்டா. ஆனா பாகவதாளோட பாததூளி நம்ம மேல பட்டா உடம்ப பிடிச்ச சாபம் இல்ல, ஆத்மாவை பிடிச்ச பாபமான சம்சாரமே போகுமே. அதனால பெருமாளுடைய திருவடி துகள், இந்த இடத்துல வியாக்கியானம், பெருமாளின் திருவடி துகள் உடலை பிடித்த சாபத்தையும் பாப்பத்தையும் தான் போக்கும். பாகவதாள் திருவடி துகள் தான் ஆத்மாவை பிடிச்ச பாப்பத்தையும் சாபத்தையும் போக்கி பிறவி பிணியிலேருந்தே நமக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். அப்ப பெருமாளுடைய திருவடி துகள் படுவதை விட பாகவதாளுடைய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. இந்த உலகம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாகவதாள்லாம் திருக்கோட்டியூரிலே வாழ்கிறார்கள். இந்த பதிகத்தை சேவிக்கும் போதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இப்படியெல்லாம் கூட கைங்கரியம் பண்ணக்கூடிய மகான்கள் இருப்பார்களா அந்த காலத்துல, அப்படி பாடியிருக்காளேன்னு. அடியன் யூஎஸ்ஏல வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இங்க சிவ முகுந்தன் சுவாமின்னு ரொம்ப அழகா நமக்கு உபகாரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கார். அது போல இங்க ஒரு இடத்துலயும் தங்கும் போது நம்ம ஷூட் பண்றதுக்கு அவ அவ்வளவு உபகாரம் எல்லாம் பண்றா. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், கரெக்டா பாகவதாள் பெருமையை சொல்லக்கூடிய பெரியாழ்வார் திருமொழியை சேவிக்கும் போது இப்படிப்பட்ட பாகவதாள்லாம் சேர்ந்து அதை ஷூட் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்து இதன் மூலம் ஆழ்வாரும் பெருமாளும் அங்கீகரிச்சிருக்கான்னு அதை நம்ம நேயர்களோடையும் பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக அப்படியே தெரிவிச்சேன். அதனால பாட்டின் 2வது பாதி சொல்வது, திருக்கோட்டியூர்ல உள்ள நாதனாகிய சௌமியநாராயண பெருமாள், நரசிம்மனாகிய தெற்காழ்வான், இவாளை சிந்தித்து துதிபாடக்கூடிய அடியார்கள் அவ திருவடி துகள் படுவதால் தான் இந்த பூமியே பாக்கியம் பண்ணியிருக்குங்கிறது பாசுரத்தின் கருத்து. பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றும் இல்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றும் இல்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. பாட்டின் திரண்ட பொருள், ஐம்பூதங்கள் மயமாக இருக்கக்கூடிய உடல் என்ன, பஞ்சமகா யஜ்யங்களாகிய வேள்விகள் என்ன, ஐம்புலன்கள் 5 பொறிகள் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 மோட்டார் ஆர்கன்ஸ் என்ன, இது எதிலையுமே எந்த தோஷம் ஏதம் ஒன்றும் இல்லாத ஒரு குற்றம் இல்லாத அடியார்கள் திருக்கோட்டியூரிலே வாழ்கிறார்கள். வன் கையினார்கள், தாராளமான கை படைத்தவர்கள். எப்போதும் நாதன்கிற சௌமியநாராயணனையும் நரசிங்கன்கிற தெற்காழ்வானையும் மனதால் சிந்தித்து வாயால துதிக்கிறார். அவ திருவடி துகள் படுவதால பூமி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்குன்னு அர்த்தங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The devotees with magnanimous hands living in Tirukkottiyur have pure body, pure Panchamaha Yajnas, pure sense organs and pure motor organs without any single defect in them. Those devotees who sing the names of Natha, Narasimha, thinking of the glorious attributes of Lord, by the touch of the sand from the lotus feet, the earth has got a great blessing to be in touch with the feet of those devotees என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் திருக்கோட்டியூர் அடியார்களின் பெருமை தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றும் இல்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள்
உழக்கிய பாததூளி படுதலால் எவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. நாதனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்